இப்ப இஸ்லாத்த பொறுத்தளவுக்கு வட்டிங்கிறது அறவே கூடாது தான். அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு காலத்தில கையில கேஷ் இருக்கும்போது வீட்ல சேஃப்டியா இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மள்ட்ட வீட்ல வந்து கேஷ வந்து ஃபுல்லா வைக்கிறதுக்கான அந்த பாதுகாப்பு தன்மை குறைஞ்சதுனால, அந்த கேஷ ஃபுல்லா பேங்க்ல தான் டெபாசிட் பண்ணுங்கிற ஒரு சூழலுக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டுருக்கிறோம். அப்ப பேங்க்ல நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணும்போது, அவங்க வட்டி குடுக்குறாங்க. நம்ம என்ன கேஷோ அதுக்கு வட்டி குடுக்குறாங்க. அந்த வட்டிய வாங்கலாமா சார்? அப்படி வாங்கலாம் அப்படின்னா, அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நான் சொன்ன மாரி, நமது மார்க்கத்தில வட்டி என்பது மிக மிகவும் தடுக்கப்பட்ட ஒரு செயலாகும். இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். "வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா." இறைவன் வியாபாரத்தை ஆகமாக்கி இருக்கிறான், வட்டியை தடுத்திருக்கிறான், ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு. அதேபோல எந்த அளவுக்கு இறைவன் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறான்னு சொன்னா, நீங்க வட்டியிலிருந்து விடுபட்டுருங்க. வட்டி வாங்குவது, வட்டி கொடுப்பது குடுப்பது. 2லிருந்தும் நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. ஃபஇல்லம் தஃபஅலு ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹ். அவ்வாறு நீங்க தவிர்த்து கொள்ளவில்லையானால், இறைவனோடு நீங்க போர் போரிடுவதற்கு செய்றது. தயாராகுங்கள் அப்படிங்கிறான். இறைவன் குர்ஆனில ம். என்னோடு சண்டைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டது வட்டி விஷயத்துல மாட்டார். தான். கடுமையான இது. ஆமா. அது ஹதீஸு குதுசியில இறை நேசர்கள் விஷயத்துல அப்படி சொல்றான். சொல்லியிருக்காங்க. என்னுடைய நேசர்கள் விஷயத்துல பகைத்துக் கொள்ளாதீங்க. மீறி நீங்க அவர்களை விரோதம் கொண்டால் என்னோடு நீங்க போர் சண்டைக்கு செய்யணும். வாருங்கள் அப்படிங்கிறான். ஹதீஸ குதுசி. குதிசில. இங்க குர்ஆனில குரான். வட்டிக்கு மட்டும் தான் அந்த மாதிரி கூப்பிடுறான். அப்ப ம். இதிலேருந்து புரிஞ்சு கொள்ளலாம் எந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கத்தில வட்டி கூடாது தடுக்கப்பட்டுள்ளது தடுக்கப்பட்டது. ம். அப்படிங்கிறது. அதேபோல இந்த மாதிரி வட்டி வாங்கியவர்கள் எல்லாம் மறுமையில எந்த நிலையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இறைவன் குர்ஆனில் அதையும் சொல்லி காட்டுறான். அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். இந்த உலகத்தில வட்டி வாங்கி சாப்பிட்டவர்கள் மறுமையிலே பேய் பிடித்தவர்களைப் போல எழும்புவார்கள் ம். அப்படிங்கிறான். இப்ப பேய் பிடித்தல்னு ஒண்ணு இருக்குதுன்னு ஆயிப்போச்சு இந்த இந்த வசனத்தின் வசனத்த மூலமா. பேய் பிடித்தவர்களைப் போல. அப்ப அவ்வளவு கொடூரமான பாவம் வட்டி வாங்குவது. வட்டி வாங்க. காரணம் பணக்காரர்கள் பணக்காரர்களாவே இருப்பார்கள். ஏழை ஏழையாகவே இருப்பான். இந்த வட்டி அப்படிங்கிறது மூலமாக. அடுத்து இந்த வட்டினால நம்ம சமூகத்தில பார்க்குறோம் அல்லவா? குடும்பத்தோடு தற்கொலை, ம். ம். பிள்ளைகளோடு தற்கொலை. தற்கொலை. காரணம் என்ன? அவங்க இந்த கந்து வட்டியில கடன் வாங்கியிருப்பாங்க. அடைக்க முடியல. அந்த டார்ச்சர் தாங்க முடியாம குடும்பத்தோடவே தற்கொலை தற்கொலை பண்றான்னு சொன்னா நான் பண்ணிக்கிறாங்க. பார்த்துக்கிறேங்க. சம்மந்தப்பட்டவன் மட்டும் இல்ல. அவன் மட்டும் குடும்பம். போனா ம். மனைவி, பிள்ளைகள், பிள்ளை சின்ன 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 பிள்ளைகள் பிள்ளைங்க. எல்லாரும். என்ன பின்னணின்னு பார்த்தா, கடன் தொல்லை காரணம் வட்டி வட்டி. கொடுக்கவில்ல. கந்து வட்டி கொடுமை அப்படிங்கிறாங்க. அப்ப 1400 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த வட்டியினுடைய கொடுமை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அலைஹி வஸல்லம் வஸல்லம் அவர்கள் அறிந்ததால் தான் இத கடுமையாக தடுத்திருக்கிறாங்க. தடுத்திருக்காங்க. படைத்த இறைவனுக்கும் தெரியும் அல்லவா? இந்த வட்டி எவ்வளவு பெரிய கஷ்டம். தாக்கத்தையும், விபரீதத்தையும் உண்டு பண்ணும் சமூகத்தில் அப்படிங்கிறது. அதனால தான் இறைவனும் அப்படி சொல்றான். ம். "விட்டுருங்க இல்லாட்டி என்னோட சண்டைக்கு வாங்கப்பா" அப்படிங்கிறான் இறைவன். அதனால இந்த வகையில பார்க்கும் பொழுது, எந்த வகையிலயும் நம்ம வட்டி வாங்கக்கூடாது தான். இப்ப பேங்க்ல பணம் போட்டோம். நம்ம சேஃப்டிக்காக தான் போட்டோம் ரைட்டு. அவன் வட்டியா தரும்போது வாங்கக்கூடாது தான். ஏன் ம். அதுவும் வட்டி தானே! அதனால சில பேரு சொல்றாங்க, "வட்டி வாங்காதீங்க." ஏன்? அவங்க உங்க காசு இல்லைல அவங்க செய்யணும். இப்ப வட்டி நம்மல்லாம் என்ன சொல்லணும்னா, வட்டி அவங்க குடுக்கறத வாங்கிருங்க. நம்ம தானே யூஸ் பண்ணக்கூடாது. ம். அத வாங்கி ஏழை எளிய மக்கள் இருப்பாங்கல்ல. நம்ம ம். சமூகத்திலயும் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க. வேற சமுதாயத்திலயும் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க. அத வாங்குங்க, குடுங்க, குடுத்துருங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வாங்காம இருந்தா, அந்த பேங்குக்காரவங்க அந்த வட்டிய வச்சுக்கொள்ள மாட்டாங்க. சரி அவங்க வேணான்ட்டாங்க, நம்ம அத வச்சுக்கிருவோம் அப்படின்னு அவங்க இருக்க மாட்டாங்க. நம்ம வேணான்னு சொன்னா, வேறு ஏதோ ஒரு வகையில யாருக்கா கொடுத்து அந்த கணக்க டிஸ்போஸ் ஆமா. பண்ணிருவாங்க. அப்படித்தான். முடிச்சுருவாங்க. அப்படித்தான். வேறு யாருக்கோ கொடுக்கும் பொழுது, ஏதோ ஒரு அமைப்புகளுக்கு கொடுப்பாங்க. சில அமைப்புகள் அவங்கள்ட்ட வேண்டுகோள் வச்சிருப்பாங்க. யாராவது வட்டி வேணான்னு சொன்னா, "அத எங்கள்ட்ட குடுங்க. குடுத்துருங்க. நாங்க சேவையாற்றுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பணி செய்றோம், இந்த பணி செய்றோம்." அப்படின்னு கோரிக்கை வச்சிருப்பாங்க. அந்த அமைப்புகளுக்கு அவங்க குடுத்துருவாங்க. இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம், அந்த அமைப்புகள்ல நல்ல அமைப்புகளும் இருக்குது. முஸ்லிம்களுக்கு விரோதமாக செயல்படுகிற அமைப்புகளும் இருக்குது. அந்த மாரி அமைப்புக்கு அந்த பணம் போயிட்டா, முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் அது பயன்படும். செயல்படும். ஆகவே தான் அத தடுக்கிற வகையில நீங்க வட்டி பணத்த வாங்கிருங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏழை எளிய மக்களுக்கு குடுத்துருங்க ம். அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒண்ணு நன்மைய எதிர்பார்க்காம குடுக்கணும். நன்மை எதிர்பார்க்காம ஏன்னா அது பண்ணணும். நம்ம பணம் இல்லையே. ம். நம்ம ஒரு ஆளுக்கு குடுக்குற ஏழைக்கு நம்ம பணமா இருந்தா நன்மை கிடைக்கும். இது நம்ம பணமே இல்லையே. இல்ல. அடுத்தவங்க பணத்த தானே குடுக்குறோம். அதே நேரத்தில இந்த ட்ராக்க மாத்தி விட்டோம் பாருங்க. ஆமா. அந்த நன்மை நமக்கு கிடைக்கும்.
எங்கோ போகக்கூடியதா ஒரு போகிறது ஏழைக்கு போக போகணும். முடியாகணுமா அந்த நன்மை கிடைக்கும். அந்த பணத்துக்குரிய நன்மை கிடைக்காது. ஏன்னா அது நம்முடையது இல்ல. அதனால தான் சொல்லுவாங்க நன்மையை எதிர்பார்க்காம கொடுக்கணும்னு அதனால தான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க.